அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பணவரவுக்கு ஒரு அற்புதமான மரம் இருக்கு. இந்த மரத்தை நாம் நட்டு பராமரிக்கணும். நட்டு பராமரித்தாலே அந்த யோகம் நமக்கு வரும். அப்ப அந்த மரத்தை நட்டு பராமரிச்சா யோகம் வரும். எல்லாரும் என்ன நினைப்பீங்க, எங்க இப்ப நட்டுறதுக்கு இடம் இருக்கு? என்னைக்குமே மாடி என்பது ஒன்று. மாடி இருக்கு இல்லையா, அந்த மாடியில என்ன சொன்னா இன்னமும் நிறைய நாம் நமக்கு தேவையான தாவரங்களை அழகாக அற்புதமாக வளர்க்கலாம். அந்த தேவையான தாவரங்களை அழகாக வளர்க்கலாம்னா அதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட்ல இதுல பணம் வேண்டும். பணம் வந்தால்தான் நான் நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் பணம் வேணும். பணம் இல்லாம நீங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பணத்தை பெறுவதற்கு வளர்க்க வேண்டிய மரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மரம் வேற ஒண்ணுமே கிடையாது, நெல்லி மரம் தான். சாதாரணமா தான் தெரியும். ஆனால் நெல்லி மரம் அப்படிங்கிறது எந்த நெல்லி? சிறுநெல்லியா பெருநெல்லியா அப்படின்னா பெருநெல்லி. அப்ப அந்த பெருநெல்லி என்பது மலை நெல்லி அப்படி மாதிரி இத்தனை தண்டி இருக்கும். அப்ப இது எப்படி இது சான்றுகள் ஏதாவது இருக்குதுன்னா ஒண்ணுமே சான்றுகள் இருக்கிறது. அந்த சான்றுகள் என்பது என்னன்னா, குபேரன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர், பெரும் பணத்திற்கு அதிபதியான குபேரன் ஒரு காலத்தில் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டான். அவன் ரொம்ப நொடிஞ்சு போய் அவன்கிட்ட இருக்கிற செல்வம் அத்தனை இழந்துட்டான். இப்ப இழந்த பிறகு என்ன சொல்றான்னா, திக்கற்றவனுக்கு கடைசியில தெய்வம் தான் துணை என்பது சாஸ்திர விதி. அந்த திக்கற்று போன காலத்தில் என்ன சொன்னான்னா, அவன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்ற காலத்தில் இவனுடைய தவம் ரொம்ப வலிமை. அந்த காலத்தில் தவம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷமான செயல். இப்ப நம்ம தவமெல்லாம் இருக்கல, விரதம் இருக்கிறதுலே பெரிய சங்கடத்துல இருக்கோம். கலியுகம் ஆகி போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கோம். அப்ப அந்த குபேரன் தவம் இருந்து சிவபெருமானிடம் முன்னால காட்சி கொடுக்கிறார். அப்ப காட்சி கொடுத்து என்ன வேண்டும் அப்படிங்கிறார். ஐயா, என் செல்வத்தை பூரா என்னட்ட பழகினவர்களே எடுத்துட்டு போயிட்டான். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஐயா. நான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும். இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும். எனக்கு அதுக்கு ஒரு வழி சொன்னா மட்டும் போதும். நான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த வழியை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, உன்னிடம் இருக்கின்ற தோட்டத்தில் நெல்லி மரங்களை நட்டு பராமரித்து வா. நெல்லி மரங்களை நட்டு நீ பராமரித்து வா. நெல்லி மரங்களை நீ நட்டு பராமரித்து வர 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 என்ன சொல்றான்னா, நெல்லி மரத்தை நீ நட்டு பராமரித்து வர வர உனக்கு மகாலட்சுமியோடைய கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். நீ கவலைப்பட வேண்டாம். நீ நெல்லி மரத்தை நட்டு பராமரிச்சுவான்னா. இவன் என்ன சொன்னான், நான் உன்கிட்ட இருக்கிற தோட்டம் தரவுகளில் அனைத்துமே என்ன சொல்லலாம், நெல்லி மரத்தை சூப்பரா நட்டு பராமரிச்சு வர்றான். அது வளர 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 என்ன சொல்றான்னா, இவன் எவன்லாம் அடிச்சுட்டு போனான் அத்தனை பேர் திரும்ப கொண்டாந்து கொடுக்குறான். அப்ப திரும்ப கொண்டாந்து கொடுக்கும்போது இவன் மீண்டும் குபேர சம்பத்தை அடைந்து விட்டான். அந்த நெல்லி மரத்தோடைய கதை, நெல்லி மரத்தை யார் ஒருவர் நட்டு பராமரித்து வருகிறீர்களோ அந்த நெல்லி மரத்தை நீங்கள் நட்டு பராமரித்து வர 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 அதற்கு தினமும் நேர் ஊற்றி வர 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 உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தரித்திரம் நீங்கும். இத என்ன சொல்றான்னா, நீங்கள் கண்டிப்பாக அது மாடியில வச்சோம்னா வெயில்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த வெயில்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பட்டு போகும். 10 தடவை பட்டு போகும், 15 தடவை பட்டு போகும், 20 தடவை திரும்ப திரும்ப நடுங்கள். ஏன்னா அது பிடித்து வளர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால்
உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பணத்தரித்திரம் வராது. எப்பயுமே நெல்லி மரத்திற்கு அவ்வளவு ஒரு வேலீசம் உண்டு. ரெண்டாவது, நெல்லி மரம் வந்து பண சம்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப பண சம்பத்தை கொடுக்கக்கூடியதுல வந்து என்ன சொன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு இல்லையா, அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை வந்து என்ன சொன்னா நல்லா லேமினேஷன் பண்ணி வந்து நெல்லி மரம் நன்றாக வளர்த்து அதுக்குள்ள ஒரு கவருக்குள்ள போட்டு நல்லா வந்து ஒரு பச்சை நூல்ல அந்த நெல்லி மரத்துல நல்லா நீட்டா அழகா கட்டி விட்டுருங்க. கெட்டி விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், கெட்டி விட்டு என்ன சொன்னா டெய்லி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி என்ன சொன்னா அதுல வந்து ஒரு 5 ரூபா காயின்ஸ், நல்ல காயின்ஸ் வந்து அந்த நெல்லி மரத்துல உங்க கையால வந்து என்ன சொல்றான்னா அதுல வந்து உங்களுடைய இன்சியல்னா அது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு இன்சியலை வந்து ஸ்கெட்ச் பென்னில் வந்து நல்லா நீட்டாக ஸ்கெட்ச் பென்னில் உங்கள் இன்சியலை மட்டும் நீட் பண்ணி வந்து ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வச்சு நீங்கள் அந்த அடிப்பகுதியில் பதிச்சு வச்சிடும். பதித்து வைத்து வந்து என்ன சொன்னால் தண்ணீர் ஊற்றி வர வர உங்களுக்கு செல்வ மழை பொழியும். இதை நான் செய்து பார்த்துருக்கேன். என் தோட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா நெல்லி மரம் நிறைய இருக்கு. அப்போ நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவேன். அப்ப தண்ணி ஊத்திட்டு வர 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 நாம் அந்த இடத்திற்குள் வந்து போய் உள்ள போய் வந்து சுத்தி பார்த்து வர வர அதோடைய அந்த கடாட்சங்கள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்குது. இது யார் வந்து இது ஒரு ஏமாத்து விஷயமோ, இதுல வந்து தன்னை வியூவர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கிடையாது. பணம் வருவதற்கு எனக்குன்னு ஒரு வழி இருக்குது. யூடியூப் வந்து எனக்கு வந்து என்னன்னா ஒரு வழிகாட்டுதல். அதுல இருந்து வரக்கூடிய யூடியூப்ல எல்லாம் பெருசா வருமானங்கள் வந்து அதிகமா வராதுன்னா அது சொல்லிக்கொள்ற அளவுக்கு இருக்காது. ஆனால் இன்னும் கை காசு வரல, ஆனா வந்து ஏறது மாசம் ஒரு சிறு தொகை அப்படிங்கிறது 2 ஆபீஸ் வாடகை கொடுக்கறது கூட இல்லை, ஒரு ஆபீஸ் வாடகை கொடுக்கறது கண்டிப்பா வரும். அதுல பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் மக்களிடமிருந்து வருமானம் நன்றாக, அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய 10ஆம் பாவத்தில் வந்து யார் வந்து நமக்கு கொடுக்க வேண்டும், நம்மளுடைய 2ஆம் பாவத்தில் யார் வந்து அந்த வேலையை செய்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதிமுறை இருக்கிறது. அதுபடி அது வந்துடும். இருந்தாலும் இல்லாத மனிதர்கள் ஒரு நெல்லி மரத்தை நட்டு அதுல வந்து அதுக்கு அடியில் வந்து என்ன சொல்லுவாங்க, உங்க இன்சியல் போட்ட ஒரு காயின்ஸ், எந்த காயின்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், பெரிய காயின்ஸா 10 ரூபா காயின்ஸில் கூட உங்க இன்சியலை போட்டு நல்லா வந்து ஒரு பெயிண்ட் இருக்கு இல்லையா, அற்புதமான பெயிண்ட்ல வந்து என்ன சொல்றேன்னா வந்து நல்லா பச்சை கலர்ல வந்து அந்த பெயிண்ட்ல 10 ரூபா காயின்ஸ்ல நீங்கள் அழகாக நீட்டா வந்து உங்க இன்சியலை போட்டு அழகா ஒரு கவருக்குள்ள போட்டு, பிளாஸ்டிக் கவருக்குள்ள போட்டு உள்ள நீட்டா வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும். உங்களுடைய நிழல் படத்தை வந்து என்ன சொல்லணும், நெல்லி மரம் வந்து சர்வ சம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொசிஷன். நெல்லி மரம் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான, பரணி தரணி ஆளும் இல்லையா, பரணி தரணி ஆளும், அதுலலாம் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். எல்லா நட்சத்திரங்களும் 27 நட்சத்திரங்களும் 27 யோகங்களை செய்யும் என்பது சாஸ்திரம். அதை யாரால நீங்க மறுக்கலாம் முடியாது, மாத்தலாம் முடியாது. 27 நட்சத்திரங்கள் 27 யோகத்தை இன்னைக்கு வரை கொடுத்துட்டு தான் இருக்கு. அதை நீங்க மாத்தலாம் முடியாது. அப்ப அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்தா நீங்க பிடிச்சி வச்சுக்கணும். இப்ப ஒருத்தர் பூர நட்சத்திரத்துல பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பிறந்திருக்காங்களா, அவர்களுக்கு எந்த யோகம் வந்து வேலை செய்யும், விருத்திநாம யோகம் வேலை செய்யும். அப்ப விருத்திநாம யோக நபர்களை வந்து நீங்கள் வந்து பிடித்து தெரிஞ்சு வைத்திருக்கணும். அந்த மாதிரி நபர்களை வந்து நாம் வந்து நினைக்க வந்துருவாங்க. அப்ப நமக்கு வேலை செய்யும். அப்ப 27 நட்சத்திரங்களுக்கு 27 யோகங்கள் வந்து இன்றும் வேலை செய்யும். நீங்கள் கேட்காமலே வேலை செய்யும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து சுபநாம யோகம் வேலை செய்யும். என்னுடைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் சுபநாமம். எப்பயுமே கீழே ஒரு இது எழுதி நீட் பண்ணி முடிக்கும் போது என்ன சொல்றேன்னா கீழே சுபம் அப்படின்னு போடுவேன். இது எதுக்கு நீங்க சுவன் போடுறாருன்னு கூட யாரும் சிந்தனை பண்ணிருக்க மாட்டேங்க. ஒரு எழுத்தில் கூட அந்த சுபத்தை போட்டோம்னா நமது எல்லா இடத்துலையும் சுத்தி வந்து அந்த சுபம் என்று சொல்லக்கூடிய யோகம் நமக்கு வேலை செய்யும். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு யோகம் உங்களை அறியாமலே பின்புலத்திலிருந்து இயக்கிக் கொண்டே இருக்கிறது என்பது
உங்களை அறியாத விஷயம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் என்ன சொல்றான்னு நிறைய சிந்தனை பண்றீங்க. நிறைய சரியான குருவை நாடி போங்கள். நீங்க போங்க. என்கிட்ட நிறைய பேர் வாரீங்க, ஏன் நான் தரமாட்டேன், அப்பாயின்மெண்ட் தரமாட்டேன். என்ன காரணம்? இன்னைக்கு என் பொழப்பு எனக்கு விடணும். நீங்கள் சும்மா உட்காந்து பேசிட்டு வந்துட்டு போறதுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு நான் ஒரு 2 அப்பாயின்மெண்ட் தான் 2000 ரூபா கிடைக்கும். 2000 ரூபா இங்க காணாது. ஓப்பனாவே சொல்லுவேன், காணாது. எனக்குன்னு 27 வருஷம் சர்வீஸ் ஆன ஒரு நபருக்கு எவ்வளவு வருமானம் வரணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அந்த விதி இல்லாம நான் இன்னைக்கு 2000 1000 கொண்டு போனேன்னா எந்த பிரயோஜனமே கிடையாது. இதை ஏன் ஓப்பனா சொல்றேன்னா, நீங்கள் வருவதற்கு என்ன காரணத்துக்காக வருகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு தான். அந்த வெற்றியை வழிகாட்டி கொடுக்கின்ற நபரும் வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க பொருளாதாரம் வேண்டும். அது இல்லைன்னா யாரும் சொல்லுவாங்க, என்ன 25,000 கேட்கான், 30,000 கேட்கும். ஆமா, பணம் தானே கேட்டான், உங்க உயிரை கேட்கலையே. உயிரை கேட்டோம், பணத்தை தான் கேட்டோம். நீங்கள் கொடுத்து விட்டு போற கர்மாவை நாங்கள் அழிப்பதற்கு படுகின்ற பாடுகள் நீங்கள என்ன யாரும் உணர்ந்தே பார்க்கதே கிடையாது. நல்லா இருக்கலாம் நம்மளை கேட்க மாட்டான். அவன் நல்லா இருக்கிறதுக்கு நம்மகிட்ட வழி கேட்கப்பா, நம்மள நல்லா இருக்கலான்னு கேட்கவே மாட்டான். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டான். இப்பேற்பட்ட மனித உலகத்துல தான் நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் அவன் கர்மாவை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியும், ஒருத்தன் இங்கே வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு நற்கர்மா இருந்தா கண்டிப்பா வந்துருவான். உட்கார்ந்துருவான். எதுக்கு உட்கார்ந்துருவான்? உட்கார்ந்து 2 மணி நேரம் பேசி அவன் செய்கின்ற அவனுக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு போயிடுவான். நற்கர்மா இல்லாதவன் என்ன செய்வான்? சிந்தனை பண்ணுவான், பணமா பணமா பணமா. பணம்தான். பணம் வேண்டும் என்று சொன்னால் பணத்தை பணத்தை இழக்காமல் எதையுமே செய்ய முடியாது. சில பேர் சொல்லுவான், 25,000 ரூபாயா, 27,000 ரூபாயாம்மா. ஆமா, நீ மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்க? நான் 50,000 வாங்க. நீ மட்டும் மாசம் 50,000 வாங்கலாமா? உன்னுடைய கர்மாவை எங்கே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி கரெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை உனக்கு காட்டி கொடுப்பதற்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? அதனால பணத்தை பத்தி பேசியவர்கள் ஜோதிடத்திற்குள் வராதீர்கள். ஆமா, நாங்களாம் பணத்தை வீசி எரிஞ்சு என்ன சொன்ன அந்த கலையை கற்றவர்கள். இன்றும் என்ன சொன்ன 4 வீடியோ போடுறோமே, ஏதாவது பிரதி விவகாரம் எதிர்பார்த்து வீடியோ போடுறோமா? கண்டிப்பாக இல்லை. நம்மளை மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதான். அதனால நெல்லி மரம் ஒரு பெரிய பண யோகத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் நெல்லி மரத்தை நட்டு பராமரித்து வாருங்கள். குபேரன் வீழ்ந்து எந்திரிச்சவன். குபேரன் வீழ்ந்து எந்திரிச்சவன். அதே மாதிரி குபேரன் பரம்பரை பணக்காரன் அல்ல. அவர் வீழ்ந்து நொந்து கெட்டு அதுக்கு பிறகு தான் பெரிய மகாலட்சுமியை அவர் பிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. அதை சொல்லிடுறேன் அந்த மந்திரத்தை. மகாலட்சுமியை வசியம் பண்ணார். மகாலட்சுமி வசியம் பண்ணார். அப்ப அந்த மந்திரம் எனக்கு டிஸ்பிளேல எல்லாம் போட தெரியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. நான் பிறந்த காலம் ரொம்ப முன்ன காலம். இப்ப இருக்கிற இதெல்லாம் எனக்கு போட தெரியாது. இதுவே ஓரளவு தெளிவா இந்த வீடியோ தெரிவிட்டுன்னு போடுறேன். ஓம் ஐம் கிரீம் க்ளீம் கேமமாலினி ஸ்வாஹா. ஓம் ஐம் கிரீம் க்ளீம் ஓம் ஐம் கிரீம் க்ளீம் ஹேமமாலினி ஸ்வாஹா. இதுதான் குபேரன் மகாலட்சுமியை வசியம் செய்ய பயன்படுத்திய மந்திரம். இதை எந்த ஒரு மனிதன் டெய்லி 108 தடவை சொல்லணும். 108 தடவை சொன்னால் கண்டிப்பாக குபேர சம்பத்தை அடைய முடியும். மகாலட்சுமி நம்மகிட்ட வந்துருவோம். ஓமையும் கிரீம் கிளீம் ஹேமமாலினி ஸ்வாகா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாருமே சொல்லலாம். கண்டிப்பாக நான் பயன்படுத்தி வெற்றி பெற்ற மந்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.